அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு வீடியோக்களை நாங்கள் பதிவிட்டிருந்தோம். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி வருவதற்கு அனைவருக்கும் நன்றி. வணக்கம் ஆனந்த் பாபு. புயலுக்கு பின் அமைதி என்பது போல இந்த ஒரு மாத காலமாக அனல் பறக்கும் பிரச்சாரங்கள், சூறாவளி பிரச்சாரங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ தொடர்ந்து நேற்றுடன் வாக்குப்பதிவுகள் முடிந்து வாக்காளர்கள் அமைதியான முறையில் வாக்கை செலுத்திவிட்டு இன்று அவளோட வேலைகள் பார்க்க திரும்பிட்டாங்க. அதே போல அரசியல் கட்சியினரும் தங்களது பிரச்சாரங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு வாக்குகள் செலுத்திவிட்டு அவர்களுடைய பணிகளும் பார்க்க போயிட்டாங்க. இந்த ஒரு மாத காலமாக பிரச்சாரங்கள் எப்படியெல்லாம் போச்சு, அதை பற்றி சொல்லுங்க ஆனந்த் பாபு. வணக்கம் நாகராஜ். இந்த வேப்பநல்லி தொகுதி இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இடைத்தேர்தல் போலவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த பகுதியில் 3 முனை பிரச்சாரங்களும் 3 முனை போட்டிகளும் நிலவியது. தாவைக்கா, அதிமுக, திமுக அப்படின்னு இந்த 3 கட்சிகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்லை என்பது போல தினந்தோறும் எந்தெந்த பகுதிக்கு இவங்களெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அப்படின்ற அந்த பட்டியல் வெளியிட்டு, அந்த சுற்றுப்பயண விவரத்தை வெளியிட்டு அவர்கள் அதற்கு தயாராகி வந்ததும், அதே போல் தேர்தல் அலுவலகங்களும் திறந்திருந்தார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு வேட்பாளராக இருக்கிற சம்பங்கி அவர்களுக்கு முன்னாள் சேர்மன் மது அவர்களுடைய அலுவலகத்தையே அந்த தேர்தல் அலுவலகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதிமுகவிற்கு அவர்கள் ஏற்கனவே கட்டி முடித்திருந்த வேப்பநல்லி தொகுதி அதிமுக அலுவலகத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். புதிதாக திமுக மட்டும்தான் வேறு இடத்தில் வாடகைக்கு அந்த இடத்தை எடுத்து தேர்தல் அலுவலகமாக அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த பிரச்சாரம் முழுவதுமே அதிமுக ஒரு நிலைப்பாட்டிலும் திமுக ஒரு நிலைப்பாட்டிலும் இவர்கள் இருவரையும் குற்றம் சாட்டி தமிழக வெற்றி கழகம் என இவர்கள் பிரச்சாரங்கள் செய்தது மிகப்பெரிய கவனத்தை அனைவரிடமும் ஈர்த்தது. ஒவ்வொரு வேட்பாளரும், அதாவது திமுக வேட்பாளர் துணிகளுக்கு செலவை செய்து கொடுத்து வாக்கு கேட்பதும், தமிழக வெற்றி கழக வேட்பாளர் பரோட்டா சுட்டு கொடுத்து மற்றும் டீ போட்டு கொடுத்து வாக்குகளை கேட்டதும், அதிமுக வேட்பாளர் ஒவ்வொரு கிராமங்களாக சென்று தான் ஏன் இந்த தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறேன், வேப்பநல்லி தொகுதி ஏன் தேர்வு செய்திருக்கிறேன் என்பது குறித்து பல்வேறு விளக்கங்களை கொடுத்து இந்த தேர்தலை சந்தித்தார்கள். தினந்தோறும் ஒரு வாகனத்தில் நாம் தமிழர் உட்பட, தமிழக வாழ்வுரிமை கட்சி உட்பட அந்த தொண்டு பிரச்சாரங்களை வழங்குவது, மக்களை தினந்தோறும் சந்திப்பது அப்படின்னு அந்த தேர்தலுமே மிகப்பெரிய தாக்கத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. இந்த வாகனங்களுடைய தணிக்கையில் ஈடுபடும் இந்த தேர்தல் பறக்கும் படையினர், வாகனங்கள் அடிக்கடி செல்வது, காவல்துறையினர் ரோந்து பணி அப்படின்னு கடந்த ஒரு மாதமாகவே பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போயிட்டிருந்த இந்த தேர்தல் நேற்று வாக்குப்பதிவுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. நாகராஜ், ஆனந்த், வரலாற்றிலே முதன்முறையாக அதிக வாக்குகள் நம்ம வேப்பநல்லி தொகுதியில் போட்டிருக்காங்க சதவீதம். அது எப்படி நாகராஜ்? நம்ம தொகுதி 2011 இந்த வேப்பநல்லி தொகுதி பிரிக்கப்பட்டுச்சு. அப்போ நடந்த மொதல் தேர்தலில் 85% வாக்குகள் பதிவாகி இருந்துச்சு. அப்போ தான் முறையாக திமுகவும் வெற்றி பெற்றது. 85% என்றால் அன்னைக்கு ஓட்டு 1,58,000 ஓட்டு தான் போலாயிருந்துச்சு. அதற்கு பிறகு 2016 நடந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் 85லிருந்து 84 குறைந்தது. அப்போ அந்த பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தா ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சாலுமே அன்னைக்கு பதிவான ஓட்டு 1,93,000 வாக்குகள். அப்போது 11 விட 16 தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்தாலும் வாக்கு எண்ணிக்கை 35,000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்தது. அதற்கு பிறகு 2016 நடைபெற்ற தேர்தலில் அந்த வாக்கை காட்டிலும் கூடுதலாகவே வாக்குகள் பதிவாகி இருந்துச்சு. அப்போது 85%லிருந்து 84%, அதன் பிறகு 81% வாக்குகள் பதிவாக இருந்தன. நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மொத்தமாக பதிவான வாக்குகளின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 81% வாக்குகள் பதிவாகி 2 லட்சத்து சராசரியாக 2,06,000 வாக்குகள் பதிவாக இருந்துச்சு. 2,05,000 வாக்குகள். அப்போ பார்த்தா சதவீதம் அடிப்படையில் குறைஞ்சிட்டே வந்தாலும் கூட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருந்தது. அப்போ இந்த தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தா 89.80. அப்போது ரவுண்டாக அப்படி பார்த்தோம் அப்படின்னா 90% வாக்குகள் பதிவாக இருக்குது. அப்போ கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 16,000 வாக்குகள் தான் ஜாஸ்தி. இப்போ 2016லிருந்து
11 அந்த அந்த 5 ஆண்டுகள் கேப்பில் எவ்வளோ ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 12,000 ஓட்டு. இப்போ 21லேருந்து இப்போ 16 வரைக்கும் இப்போ இந்த இதில் வந்து அதிகமான ஓட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 16,000 வாக்குகள் தான். நம்ம சதவிகிதத்தின் அடிப்படையில் அதிகரித்து காணப்பட்டாலும் ஒவ்வொரு ஆண்டுக்குமே இந்த புதிய வாக்காளர்களின் எண்ணிக்கை அப்படின்னு அதிகரிச்சுட்டு வந்துட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது பர்சன்டேஜ் வைஸாக நமக்கு கூடுதலாக தெரிந்தாலும் வாக்குகள் மொத்தமாக 2026இல் 2,21,012 வாக்குகள் மொத்தமாக பதிவாக இருக்கிறதுனால. இல்லை, நீங்கள் ஒன்று குறிப்பிட்டீங்க புதிய வாக்காளர்கள்ன்ட்டு. இல்லை, புதிய வாக்காளர்கள் தான் இந்த அதிகரிப்பு காரணமா, அல்லது வந்து அனைவரும் வந்து தங்களோட ஜனநாயக கடமையை வந்து கரெக்டாக வந்து வாக்குப்பதிவு செய்துட்டாங்களா? இல்லை, புதிய வாக்காளர்கள் மட்டுமில்லை, இந்த எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு பிறகாக வாக்காளரினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. அதில் வந்து இந்த டபுள் என்ட்ரி இருந்தது எல்லாமே நீக்கப்பட்டது. குடிபெயர்ந்திருந்தவர்கள் இறந்தவர்களுடைய அந்த இதெல்லாமே நீக்கப்பட்ட பிறகு அந்த வாக்குகள் வந்து பெருசாக வழக்கம் போல் பதிவிடுறவங்களுடைய வாக்குகள் தான் இருக்குது. நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகம் என்பதால் நமக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளில் பார்க்கும்போது எண்ணிக்கை அதிகமாக சதவீதம் தெரிந்து கொண்டு. அப்போது வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் 90% வாக்குகள் வந்து ஆமாம், அதில் 0.20 வாக்குகள் கம்மி, 89.80 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு நாகராஜ். ஆனந்த், வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் வந்து அதிகமான வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு. இது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் அந்த வாக்கு வந்து பதிவு ஆகியிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையா அப்படின்னு நம்ம பார்த்துட முடியாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த தேர்தல் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான வாக்குகள் பதிவானா மனநிலை வந்து அப்படி மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் இந்த வாக்குகளை செலுத்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இது மட்டும் ஒரு காரணமாக நம்ம எடுத்துட முடியாது. இப்போது தமிழக வெற்றி கழகம் போட்டியில் இருப்பதும் ஒரு காரணமாக தான் இருக்கிறது. இளைஞர்கள் அதிக அளவில் வாக்களிப்பதற்கு இந்த புதிய கட்சிகளுடைய வருகையும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் வேப்பனப்பள்ளி தொகுதி இந்த மாவட்டத்திலேயே ஸ்பெஷலான தொகுதி, பரபரப்புக்கு பஞ்சமில்லாத தொகுதி. ஒரு இடைத்தேர்தலை போலவே இந்த தேர்தல் நடைபெற்றது. அப்படி நடந்த இந்த தேர்தலில் மக்களுக்காக அவர்கள் வழங்கப்பட்ட பரிசுகள், மக்களுக்கு பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அதிகப்படியாக அந்த வாக்கு செலுத்தணும் அப்படின்னு வந்திருக்கிறதும், ஆட்சி மாற்றம்னு சிலர் எதிர்பார்த்து வாக்களித்திருந்ததும், தனக்கு பிடித்த ஒரு வேட்பாளர் வந்து களத்தில் இருக்கிறார், அவர் வந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படின்னு வருதும், இப்படி எல்லாம் பார்க்கும்போது தான் இந்த வாக்குப்பதிவுக்கான இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்ததுக்கான காரணம் சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம சொன்னது தான் என்ன அப்படின்னா, வாக்கு சதவீதம் தான் அதிகரித்திருக்கிறதே தவிர வாக்குகள் எப்பொழுதும் வருவது போல சராசரியான வாக்குகள் தான் பதிவாக இருக்கிறது நாகராஜ். வேப்பனப்பள்ளி தொகுதியில் இதுவரை நடந்து முடிந்த 4 சட்டமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கிய திரு ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.